டாக்டர் பூபதி ஜான் சார், சார் ஏடிஎம்கே ஒரு பெரிய பார்ட்டி சார். அது அவங்க இப்படி பேசும்போது நான்லாம் கூட இது ரொம்ப ஆபத்துன்னு நினச்சேன். இப்போ மேடம் பேசணுன்னு எனக்கே கூட அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. நம்ம டாக்டரும் டிஎம்கேவும் தான் இதை வந்து ரொம்ப பூதாகரப்படுத்துறீங்க. மேடம் வந்து கள நிலவரத்தை அறியாமல் பேசுகிறாங்க. சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி பேசுகிறாங்க. உண்மையிலுமே இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் கூட 2 நாள் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஃபார்மை படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உறவினர்னா யாரு, இருங்க சார் சார் இருங்க, ரொம்ப முக்கியம் சார். சாரி, நீங்க உறவினர் யாரு சார்? என்ன உறவினர் தான்? தம்பி உறவினர் தான், அப்பா உறவினர் தான், என்ன சார் நீங்க? இருங்க சார், பேச விடவே மாட்டேன். இல்ல உறவினர் தான் யாரு? நீங்க உறவினர் தான், அண்ணா உறவினர் தான். இது என்ன இது? அம்மா அப்பா உறவினர் அவ்வளவுதானா? அப்படிலாம் கிடையாது. அண்ணே தம்பி உறவினர். ஒரு குண நீங்க அப்படி சொல்றீங்க. சகோதரி வேற மாதிரி சொன்னாங்கல்ல. அண்ணே நீங்க பேசும்போது டாக்டர் வந்து என்ன கேக்குறாங்க, மறுபடியும் அதே இத தான் சொல்றாங்க. முக்கியம் சார், அதுதான் சார் முக்கியம். இல்ல கிடையாது சார், கேளுங்க சார். அண்ணே இருங்க, ஃபார்ம் 2 ஃபார்ம் கொடுங்க சார். இருங்க சொன்ன உங்களுக்கு ஒண்ணு எனக்கு சார். இருங்க சார், உங்களுக்கு சார் இருங்க சார், இருங்க சார். இந்த ஒரு ஃபார்ம் இருங்க சார், இருங்க சார், சொல்ற கேளுங்க சார். அமைதியா இருங்க சார். தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் இருக்கான்னு வெச்சுங்க. 3 கோடி பேர் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. 3 கோடி பேர் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை. அதை சொல்லணும். இருங்க, அமைதியா இருங்க. இப்ப சார், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தர் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், அது தனி காலம். அது யாரு? அப்பா. இருங்க, யாரு தெரியும்? எப்படி சொல்றீங்க? என்ன சார் நீங்க அப்பா இருங்க, அதுக்கு இல்ல அவங்க அப்பா அம்மா இல்லையா சார்? அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இங்க எங்கயாச்சும் இந்த அப்ளிகேஷன் இல்ல சார். இருங்க சார், நீங்க சொல்ற கார்டியன் யாரு சார்? நீங்க சொல்ற கார்டியன் யாரு சார்? என்னோட போர்ட்டல் யாரு சார்? அண்ணா சார் கிடையாது சார். அண்ணே கொஞ்சம் டாக்டர் நீங்க வந்து தவறான தகவல் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, சாரி டாக்டருக்கு வைத்துல புரிய சொல்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றாரு? தகவலே சொல்லிட்டு சொல்லாதீங்க. இருங்க சார், அண்ணே நீங்க அவரை பேச டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறாங்க. நீங்க அவரை பேச விட மாட்டீங்க சார். இருங்க சார், நீங்க அவரை பேச விட மாட்டீங்க. உங்களுக்கு டிஎம்கே நீங்க பேச குறுக்கிட மாட்டேங்கறாருல சார். அவர் பேசுறது நீங்க குறுக்கிட்டுட்டே இருக்கீங்களே, நியாயம் இல்லையே சார். இருங்க சார், இருங்க சார், நான் ஒண்ணு கேக்குறேன் சார். எனக்கு புரியல சார். நீங்க எங்கிட்ட கேட்காதீங்க சார். பாருங்க, காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன், இப்ப பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சரி இருங்க சார், நான் ஒண்ணு கேக்குறேன் சார். எனக்கு இது புரியல. சரி, ஐயாவுக்கு புரியுது. அவர் வந்து வழக்குரைஞர், அவர் நிறைய வழக்குகளை சந்திக்கிறார், நிறைய நீதிமன்றங்கள் ஏறி இருக்கிறார், வழக்குகள் சந்திக்கிறார். எனக்கு புரியல. என்னை போல ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கு. வழக்குரைஞர் என்கிற ஒரே காரணத்துக்காக சொல்றேன், எந்த வழக்காக இருந்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே குற்றம் செய்தவனை விடுவிக்கலாம் என்கிறது வழக்கு இருக்கிறது. அது வழக்குரைஞர். நான் சொல்றேன், எனக்கு புரியல, எனக்கு கன்ஃபியூஷன். ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எப்படி ஃபில் அப் பண்ணு, இந்த மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கு யார் உறவினர் பாதுகாவலர் எதுக்கு போட்டிருக்கிற அப்படின்னு பின்னாடி ஒரு அடிஷனல் சீட் போட்டு இந்த காலம் நம்பர் போட்டு இதுல உறவினர் என்றால் என்ன டெபினிஷன், இது இன்னாரே உறவினர் என்று நீங்கள் குறிப்பிடலாம் ஒன்னு போடு. யார் வேண்டானா ஒன்று சொல்லிக் கொள்ளுங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க, மடைமாற்றம் பண்ணாதீங்க. நாங்க இந்த வாக்காளர்கள் 2 வாக்காளர்கள் தான் நீக்குங்க, இறந்து போனவர்களை சேர்த்தால் நீக்குங்கள், கவலை இல்லை. 2வது போலி முகவரி கொடுத்திருந்தால் நீக்குங்கள், உண்மைதான், அதை செய்யுங்கள் என்று சொல்றோம், செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. முதல்ல அதை சொல்லிடுறோம். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே பதிவுகளில் இருந்தே சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இவ்வளவு குளறுபடி, அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே தெளிவில்லாதது, குழப்பம் இல்லாத ஒண்ணு. 2வது தோழர் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி வாக்காளர்களை ரீச் பண்ணி அவங்க கிட்ட இருந்த டாக்குமெண்ட் வாங்கி அதை பதிவு பண்ணி முடியுமா சார்? சார் டெலிபோன் பில்லு கட்ட போனாவே 3 நாள் ஆகுது சார். ஒரு சாதாரண ஒரு ஏர்டெல் ஆபீஸ்ல இருங்க சார், என்ன சார் இருங்க சார், இருங்க நான் சொல்றத கேளுங்க சார். ஏர்டெல்ல நேம் சேஞ்ச் ப்ராப்ளம். இருங்க ஒரு ஏர்டெல் ஆபீஸ், நான் ஏர்டெல் கனெக்ஷன் வச்சிருக்கேங்க, ஒரு இஷ்யூ வந்துருச்சு, ப்ராப்ளம் இல்ல. அவனுக்கு நம்ம கஸ்டமர் கேர் போட்டா நீங்க ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றான். அங்க ஆபீஸ்க்கு போய் பார்த்தா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதுல 2 நாள் ஆகுதா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, 2வது வாக்கு உரிமை தான் நம்மளுடைய உரிமை. அதை செய்வதற்கு
எப்படி சார் இவ்வளவு கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள்ல எல்லாத்துக்கும் நம்ம கலெக்ஷனை கொடுத்து அந்த பேப்பரை வாங்கி அதை ரீகரெக்ஷன் பண்ணி பண்ண முடியுமா? ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வேலையா? எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த கஷ்டம் எல்லாம் தெரியாதா உங்களுக்கு? ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் சார். சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் தொகுதி 26 தொகுதி, மொத்த வாக்காளர்கள் 40,04,694. படிவம் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு டேட், ஆன் டேட் செக் பண்ணிக்கலாம் எங்க போனாலும் 10,39,737 சார். புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு டேட் வரைக்கும். இப்ப எத்தனை பர்சன்ட் பாருங்க, 40%. ஆமா, அவ்வளவு பர்சன்ட் தான் கொடுத்திருக்காங்க. முடிஞ்சு போச்சு தேதி என்னது? இன்னைக்கு 10ஆம் தேதி. 7 நாள் ஆச்சு. 7 நாள் ஆச்சு. இந்த தகவல் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறது கிடையாது. சும்மா நிப்பாட்டுங்க சார். எலெக்ஷன் யார் நடத்துறது? நீங்க சார். நீங்க ஆசிரியர் யார் தெரியுமா? சார் தூய்மை பணியாளர் பிஎல்ஓ சார். என்ன வாங்குறா? எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணி நீங்க நடவடிக்கை எடுக்கல. எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல. ஒரு என்ன எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு அவரு. யாருங்க தூய்மை பணியாளர்? பிஎல்ஓ யார் சார்? பிஎல்ஓ யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்றாங்க. ஸ்டேட் கமிஷன் உடைய நீங்க கவர்மெண்ட் உடைய ஆட்கள் சார். அவர்கள் மீது நீங்க பிஎல்ஓ யாரு? இருங்க சார். பூத்ல என்ன யார் வாங்குறது? எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான சார். அதுல ஒரு முக்கியமான பதிவு சார். ஒண்ணே இன்னைக்கு டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்த ஒரு பெண் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க. முடிச்சிங்களா சார்? ராஜா ஒரு ஃபார்ம்ல என்ன ஆயிர போகுது? ராஜா ஆன்லைன் ஃபில் பண்ணி போறாங்களா சார்? நீங்க முடிங்க சார், நான் இவர்ட்ட வந்தறேன். அண்ணே நீங்க பேசும்போது குறுக்கிடாதீங்கண்ணே. நான் ஒரே ஒரு தகவல் தான் சார் சொல்றேன். ஒரே ஒரு தகவல் தான் சொல்றேன். ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும். அம்பேத்கர் வழங்கிய ஒரு வாக்கு ஒரு உரிமை என்பதுதான் ஒரு தனிப்பட்ட சாதாரண குடிமகத்தினுடைய ஒரே ஒரு ஒத்த உரிமை என்பது வாக்குதான். அந்த வாக்கையே அவனுக்கு போகும் என்பது அச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த அச்சத்தை நீக்குவதற்கு இந்த அரசின் கடமை உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை சார். டிசம்பர்ல வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் தான் வரப்போகுது. அதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கான கால அவகாசம் நம்ம கிட்ட இருக்கு. இல்ல திருத்தம் இருந்தா அதை திருத்தம் செய்ய முடியும். இது எல்லாம் பண்ண முடியும். அடுத்தது ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்த போது குடிசை மாற்று வாரியம் வீடுகளே கிடையாது சார். அங்க இடிச்சிட்டாங்க. 1600 வாக்குகள் அங்க வந்து இன்னமும் இருக்கு. இப்ப வரைக்கும் அது டெலீட் ஆகாம இருக்கு. ஒவ்வொரு தேர்தலா வந்துகிட்டு இருக்கு. அதை ஏடிஎம்கே வந்து நம்ம கொண்டு போய் சொல்றோம். ஆனாலும் அந்த பெயர்களை வந்து நீக்கல செய்யல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது புதிய லிஸ்ட் வேணுமா வேண்டாமா? புதிய வாக்காளர்களை சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா? தேவையில்லாதவர்களை நீக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில்? ஒரே ஒரு பதில் நான் கேட்கறது என்னன்னா, இப்ப நீங்க விடுபட்டதெல்லாம் நாங்க வந்து லிஸ்ட் வந்து டிசம்பர் 7க்கு பிறகு நாங்க கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அது ஏற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு? பிப்ரவரி 7ஆம் தேதி தான் தெரியும். அப்படி இல்லைன்னா அடுத்த 10 நாள் எலெக்ஷன் அறிவிப்பு. விடுபட்டு போனவர்களுடைய நிலை என்ன? அந்த வாக்காளர்களின் உரிமை பறிபோகுது இல்லையா? அன்பான வேண்டுகோள். தூத்துக்குடியாரனுடைய தலைவர் நயினார் நாகேந்திரவும் அம்மாவனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஃபார்ம் இந்த மாதிரி ஃபில் அப் பண்ணுங்கன்னா அவங்க பேர் போட்டு அவங்க எப்படி ஃபில் பண்ண மாடல் ஃபார்ம் ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அனுப்புங்க. எடப்பாடி பழனிசாமி ஃபில் அப் பண்ற ஃபார்ம் நீங்க பார்க்கணும். ஆமா, அது அப்புறம் தூத்துக்குடியாரனுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அந்த மாடல் அனுப்புங்க. முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஒரு வீடியோ போடுறாரு. அதுல வந்து நானும் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன்னு ஒன்னு போடுறாரு. அதுல இருக்கிற போட்டோ 1967 அவர் எடுத்த போட்டோ ஒட்டி இருக்கு சார். அதுல ஏன் அதை மாத்தணும்னு கேட்க கூடாதா தேர்தல் ஆணையம்? அது ஏதாவது தப்பா? ஏன் லேட்டஸ்ட் இத மாத்துங்க? எல்லாமே தான் சாமானியருக்கு ஒண்ணுதானா? அது மாதிரி மாத்துங்க. இன்னைக்கு ஏத்த மாதிரி என்னவோ அது சொல்லுங்க. நாங்க ஒரு நாள் ஃபுல்லா பப்ளிக்க மட்டுமே வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு இருக்கோம். நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவருக்கும் கூப்பிடுங்க. ரொம்ப பிஎல்ஏக்களை கூப்பிட்டு நடத்துங்க.